இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையில் உங்களை ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நம்முடைய இருதயங்கள், நம்முடைய சிந்தைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு நேராக திருப்பப்படுவதாக. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அந்த கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் ராஜ்யபாரம் பண்ணுகிற ஒரு கர்த்தர், ராஜரீகம் பண்ணுகிற ஒரு கர்த்தர். இந்த மாதத்திலே ஆண்டவர் தம்மை எப்படி நமக்கு காண்பிக்கிறவராக விரும்புகிறார் என்று சொன்னால், சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவராக அல்ல, சிங்காசனத்திலே இருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற, ராஜரீகம் பண்ணுகிற ஒரு கர்த்தரை நமக்கு காட்ட விரும்புகிறார். இந்த 5வது மாதத்தில் தேவன் ஒரு பொருளை நமக்கு காண்பிக்கவில்லை, செயல்படுகிற ஒரு தேவனை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. காலை வேளையிலே இந்த குறித்து பல காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். தேவன் என்ன நம்பிக்கை உறுதியை கொடுக்கிறார் என்று சொல்லி, அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை, நமக்கு ஒரு உறுதியை கர்த்தர் தர விரும்புகிறார். அந்த நம்பிக்கை, அந்த உறுதி என்ன என்பதை வேதாகமத்திலே நேபுகாத் நேச்சார் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்தார் என்பதை குறித்து காலை வேளையில் 2 காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு மறு விழிப்புணர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு முன்பு, அவனுடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு முன்பு அவனிலே கர்த்தர் செய்ய விரும்பின காரியம், ஒரு ஆவிக்குரிய மறு விழிப்புணர்வு உண்டாக கர்த்தர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுக்க ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தராலே ஆகும். ஆனால் அதை செய்வதற்கு முன்பு ஆண்டவர் செய்ய விரும்புவது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய மறுரூபம் உண்டாவதற்கு கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். 2வதாக, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். முதலாவது என்ன செய்கிறார்? ஆவிக்குரிய விழிப்புணர்வு வரும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 2வது ஆண்டவர் செய்கிற காரியம் திரும்பி வருதல். அப்படி திரும்பி வருதல் என்றால் புதுப்பிக்கப்படுதல் என்று சொல்லி கூட சொல்லலாம். புதிதாக்குகிற ஒரு நிலைமை, ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு தானியேல் 4வது அதிகாரம் 36வது வசனம் அதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன உறவுகளை எல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். இழந்து போன சரீர பலவீனங்களை, சரீர ஆரோக்கியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப கொண்டு வர விரும்புகிறார். இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இழந்து போன ஆவிக்குரிய நிலைமையில இருந்த மலட்டு தன்மைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கிவிட்டு தேவன் இழந்து போனதை திரும்ப கொண்டு வருகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே 3வது காரியத்தை நாம் சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, என் மகிமையையும், என் மகிமையையும், என் முகக்கலைகளையும், என் முகக்கலைகளையும் எனக்கு திரும்பி வந்தது, எனக்கு திரும்ப வந்தது, என் மந்திரிமாரும், என் மந்திரிமாரும், என் பிரபுக்களும், என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என்னை தேடி வந்தார்கள். ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. 3வது அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த காரியம், அவனுடைய இருக்கைக்கு, நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா அவனுடைய நாற்காலிக்கு கர்த்தர் அவனை திரும்ப கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்திலே
ஸ்திரப்படுத்தப்பட்டேன். இன்னொரு ராஜ்யத்திலே அவனை கர்த்தர் ராஜாவாக்கவில்லை, அவன் ராஜ்யத்திலேயே அவனை கர்த்தர் ராஜாவாக்கினார். அல்லேலூயா. அவன் நாற்காலியிலேயே அவனை கர்த்தர் உட்கார வைத்தார். இப்போது ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, நான் என்னுடைய இடத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டேன். இதற்கு முன்பு இருந்த நிலைமை ஸ்திரப்படுத்தப்படாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் மறுபடியும் இங்கே கர்த்தர் அவனுடைய நிலைக்கு கொண்டு வந்த பொழுது அவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய இடத்திலே, மற்ற இடத்தில் இல்லை, என்னுடைய இடத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 40:19. இன்னும் 3 நாளைக்குள்ளே இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவான். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். நல்ல கவனிங்க. 2 பேர் சொப்பனம் பார்க்கறாங்க. சுயம்பாகி சொப்பனம் கண்டு யோசேப்பு அதனுடைய அர்த்தத்தை சொன்னபோது, உன் தலையை ராஜா உயர்த்துவார். ஆனால் பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொன்னபோது 40:13 வாசிங்க. 40:13 ஆதியாகமம். 3 நாளைக்கு உள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னுடைய நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ஸ்தானத்திலே, உன்னுடைய நிலையிலே நீ என்ன பண்ணுவாய்? உயர்த்தப்படுவாய். உன் தலையை அல்ல, உன்னுடைய நிலையிலே. 40 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 40:25. 25 இல்லையா? சரி, நான் ஏதோ தவறா எழுதிட்டேன். பார்வோன் அவனை அவனுடைய ஸ்தானத்திலே உயர்த்தினான். நீர் அரசாளுகிறீர் எதற்காக? அந்த உத்தியோகத்தில், அந்த ஸ்தானத்தில் 21 வாசிங்க. சாரி, 21வது வசனம். பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். தேவன் அரசாளுகிறார் எதற்காக? அந்த உத்தியோகத்திலே, அந்த ஸ்தானத்திலே, பாதிக்கப்பட்ட மேன்மையிலே மறுபடியும் இனி பறிக்கப்படாத நிலையில் என்னை ஸ்திரப்படுத்துவதற்காக இந்த தேவன் அரசாளுகிறார். அது மட்டுமல்ல, அதிக மகத்துவம் எனக்கு கிடைக்கப்பட்டது. தானியேல் 4:36 மறுபடியும் வாசிங்க. அந்த கடைசி பகுதியை வாசிங்க. தானியேல் 4:36. அதிக கனமும் எனக்கு கிடைத்ததுன்னு இருக்கும். 4:30. அவ்வேளை எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரம் மேன்மையாகவும் என் மகிமையும் என் முகக்கலைகளையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதிக கனம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஏதோ போனா போது என்று ஒன்று வருவதல்ல. இழந்த கலையை, இழந்த மகிமையை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? தருகிறார். முறிந்த உறவுகளை தருகிறார். இழக்கப்பட்ட அதே நாற்காலியிலே கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, முன்பு இருந்த மேன்மை, முன்பு இருந்த மகிமையை விட அதிக மகிமையை தருகிறார். எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்னதினாலே அவனை அடித்தார்கள், அவனை மிரட்டினார்கள், ராஜா தண்டித்தார், சிறையில் அடைத்தான், பால் கிணற்றிலே போட்டான். அப்படி துரத்தப்பட்டான். கர்த்தர் ராஜாவை பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிங்க. எரேமியா 40 1 முதல் 6 வசனங்கள். பாபிலோனுக்கு
கொண்டு போகும்படி எருசலேமிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யூதேயாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த ஆ, எரேமியாவை ஆ. காவற் சேனாபதியாகிய ஆ. நேபுசராத்தான் விடுதலையாக்கி ஆ. ராமாவிலிருந்து அனுப்பிவிடப்பட்ட பின்பு ஆ. எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற் சேனாதிபதி காவற் சேனாபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்திற்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். நாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணவுமாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். உன்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோடு கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும். இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. இவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையையும் செம்மையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கிற போது அவன் இவனை நோக்கி நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைக்க காப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனாகிய கெதலியாவினிடத்துக்கு திரும்பி போய் அவனோட ஜனங்களுக்குள்ளே தங்கிரு. இல்லாவிட்டால் அவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழி செலவையும் வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார். போது நல்ல கவனிங்க. சேனை தளபதி வந்து எரேமியாவினிடத்துல கேட்கிறார், எரேமியாவே, என்னோட கூட நீ அரண்மனையில் தங்கு அல்லது எந்த இடத்தில் தங்க வேண்டுமோ அங்கே போய் என்ன பண்ணு, தங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உனக்கு நான் பணமும் என்ன பண்ணுகிறேன், தருகிறேன். உனக்கு ஒரு தீமையும் வராதபடி நான் என்ன பண்ணுகிறேன், பார்த்து கொள்ளுகிறேன். இதுவரை கைதி போல் நடத்தப்பட்ட எரேமியாவை ராஜகுமாரன் போல் நடத்த இல்லாத மேன்மை எரேமியாவுக்கு வர கர்த்தர் செய்தார். என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் என்னை புதுப்பித்து இழந்தவைகளை திரும்ப வர செய்கிற ராஜாவே, ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி. தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனமும் 37வது வசனமும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிருபைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். நேபுகாத் நேச்சாரின் வாழ்விலே சர்வவல்ல தேவன் ராஜாதி ராஜாவை குறித்த உண்மைகளை
வாழ்விலே உறுதிப்படுத்திக் கொள்ள அங்கீகாரம் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். ஏன் செய்கிறார்? ஆண்டவர் வல்லமையும் கிருபையினுடைய நன்மை உண்மைகளை இதுவரை புரிந்து அங்கீகரித்திராத விதத்திலே உங்களை புரிய வைத்து அங்கீகரிக்க செய்ய அரசாண்டு கொண்டிருக்கிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதற்காக அவர் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை உறுதியை கொடுக்க விரும்புகிறார். நேபுகாத் நேச்சார் இதற்கு முன்பாக அவன் நினைத்து கொண்டிருந்தான். என்ன நினைத்து கொண்டிருந்தான்? நான் தான் ஆளுகை செய்கிறேன், நான் தான் கட்டினேன், நான் தான் நடத்துகிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். தானியேல் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு சொல்ல விரும்பினார். 4:32 வாசிங்க. தானியேல் 4:32. மனுஷனின்று தள்ளப்படுவாய், மனுஷனின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், வெளியே மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு, தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும், நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். ராஜாவே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையை நீர் கண்டுகொள்ள வேண்டும். ஒருவேளை நீர் எவ்வளவு பெரிய பேரரசனாகவும் நீர் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும், நடத்துவது நீர் அல்ல. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு கொடுக்கிறார் என்பதை நீர் என்ன பண்ண வேண்டும்? அறிய வேண்டும். உமக்கு மேல ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அது அப்போது அவனுக்கு புரியவில்லை. அவன் அடித்தளத்திலே வந்தபோது ராஜாவை பார்க்க தன்னுடைய கண்களை உயர்த்தின போது ராஜாதி ராஜா அவனுடைய மனதிலே ஒரு உண்மையை பதிய வைக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் உம்மை புரிந்து கொள்ளாத, விளங்காத, அனுபவியாத சத்தியங்களை இந்த மாதத்தில் நான் எனக்கு புரிய வைக்க, நான் அதை அங்கீகரிக்க வைக்க சித்தமுள்ளவராய் கர்த்தர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் அங்கீகரித்த உண்மை என்ன? தானியேல் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் நினைத்தான் என்னுடைய ஆட்சிக்கு முடிவே வராது என்று. ஆண்டவர் அதை தகர்த்து போட்டு இப்பொழுது சொல்லுகிறார், பரலோக ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர் ஆளுகை எப்படி தெரியுமா? உன் ஆட்சிக்கு இடையிலே தடை வந்து மாற்றப்பட்டது. ஆனால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவானவர் என்றென்றைக்கும் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். உலகிலே என்ன நிலைமை மாறினாலும் அவர் சிங்காசனத்திலே தான் இருக்கிறார். அவர் ஆளுகை எதுவும் தாமதப்படுத்த முடியாது. அவருடைய ஆளுகையில செய்யப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் யாராலும் திசை திருப்ப முடியாது. யாராலும் தற்காலிக தடையை ஏற்படுத்த முடியாது. அதை புரிந்தபோது சொல்கிறான், தலைமுறை தலைமுறையாக இருக்கும். இது எதை காண்பிக்கிறது? ஏதோ ஒரு உண்மையை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ராஜா நம்மை ஆளுகை செய்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் சில நேரத்தில் நாம் நினைத்தது போல் காரியங்கள் நடக்காத போது அவர் ஆளுகை செய்யவில்லை, சூழ்நிலை ஆளுகை செய்யவில்லை, சூழ்நிலை ஆளுகை செய்கிறது, அரசாங்கம் ஆளுகை செய்கிறது, மனுஷன் ஆளுகை செய்கிறான் என்று சொல்லி நம்முடைய மனதிலே நாம் நினைத்து விடுகிறோம். அந்த எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை குறித்த நம்முடைய அர்ப்பணம் இன்னும் அதிகமாக உறுதியாக வேண்டும் என்று அவர் விரும்பி சிங்காசனத்திலே என் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அர்ப்பணத்தை இன்னும் நான் அதிகமாக்க இந்த 5வது மாதத்தில் நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். தானியேல் 6வது அதிகாரம் 26வது வசனம். தானியேல் 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது.
அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். நல்ல கவனிங்க. இன்னொரு ராஜா, அவனுடைய பெயர் தரியு ராஜா. அவனுக்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் முடிவுற்று இருப்பதை அவன் பார்த்திருக்கிறான். இப்போது ஒரு ராஜாவை பார்க்கும் கண்கள் கிடைத்தது. அந்த ராஜாவை பார்க்கும் பொழுது அவன் சொல்லும் வார்த்தை, ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது. நேபுகாத் நேச்சார் மட்டுமல்ல, தரியும் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்விலே ஒரு அர்ப்பணம் என்னவென்று சொன்னால், ராஜா ஆளுகை செய்கிறவர், அவர் ஆளுகையும் நான் மறக்க மாட்டேன். அவர் என்னை எப்படி நடத்துகிறார்? 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்னுடைய ராஜா என்னை என்ன பண்ண வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்காக இந்த மாலை வேளையில் நம் மத்தியிலே கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தானியேல் 4வது அதிகாரம் 35வது வசனம். தானியேல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவர் ஆளுகை செய்கிறார். அவர்களுடைய கையை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒன்றை செய்ய நினைச்சிட்டார்னா, ராஜரீகம் பண்ணுகிறவர் ஒன்றை செய்ய நினைத்து விட்டார் என்று சொன்னால், அவருடைய கையை எப்பேற்பட்ட நபராலும் எப்பேற்பட்ட ஆட்களாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவரே, இந்த மாலை வெளியே எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு உண்மையை மீண்டும் நீர் உறுதிப்படுத்துகிறீர், நானும் அதை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். இயேசு ராஜா என்னிலும் இந்த உலகிலும் ஆளுகை செய்கிறாரே, அவர் செய்ய நினைத்ததை எவராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் உங்களுக்கென்று செய்ய நினைத்ததை, உங்களுக்கென்று செய்ய விரும்பினதை எவராலும் தடுக்க முடியாது. அவருடைய தீர்மானத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய நன்மைகளை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. இந்த அரசரை அரியணையில இருந்து இறக்க செய்யவும் எவராலும் முடியாது. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகத்தில் ஆளுகை செய்கிறவங்களை எல்லாம் இறக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இறக்கிடுவாங்க. ஆனா இந்த ராஜாதி ராஜாவை யார் இறக்கணும்னு நினைச்சாலும் இறக்கவே முடியாது. அவர்தான் ராஜாதி ராஜா. யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. அவர் செய்ய நினைச்சதை தடுப்பவன் யார்? யோபு 11:10 வாசிங்க. யோபு 11:10. சீக்கிரம். அவர் பிடித்தாலும் அவர் அணைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவரை தடை பண்ணுகிறவன் யார்? அவர் எனக்கு செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது என்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்த கர்த்தர் தரிசனமாகிறார். தானியேலின் புத்தகம் 4:37 அவர் ஆளுகையின் மேல் அப்பழுக்கு கிடையாது. அவர் எதை செய்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும். பக்கத்தில் கரம் கொடுத்து, நம்மை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா எதை செஞ்சாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அப்பழுக்கற்ற ராஜ்யம், அப்பழுக்கற்ற அரசாட்சி ராஜாதி ராஜாவுடைய அரசாட்சி. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நாம் உணரத்தான் ராஜாதி ராஜா
தரிசனம் நமக்கு காண்பிக்கிறார். முதலாவது நம்முடைய அர்ப்பணத்தை வலுப்படுத்த, இரண்டாவது நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்த, மூன்றாவது அவர் கிரியைகள் நியாயமானவைகள் சத்தியம் என்று சொல்வது விசுவாசம் அல்ல, நம் சாட்சியின் தரத்தை உறுதிப்படுத்த தயக்கமில்லாமல் அவர் எனக்கு நியாயம் தான் செய்தார், நன்மை தான் செய்தார், தீமையே செய்வதில்லை என்று உறுதியாக பேசுவதற்கு ராஜாவை பார்க்க இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதை கேட்டதான உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்ப வாழ்விலே, உங்களுடைய எல்லைகளிலே ஆவிக்குரிய ஒரு எழுச்சியை கர்த்தர் வர செய்வாராக. இழந்தவைகள் போனவைகள் எல்லாம் திரும்பி வர செய்வாராக. தலையை அல்ல, என்னுடைய நிலையிலே என்னை ஸ்திரப்படுத்துவீராக. இந்த மூன்றையும் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையிலே செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். சிங்காசனத்தில் இருப்பார், நம்பிக்கை உறுதியை நமக்கு அவர் கொடுக்கிறார், மீண்டும் ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டு, இழந்தவைகளை திரும்ப பெற வழி செய்வேன். வெறும் நம்பிக்கையாக மட்டுமல்லாது அனுபவ சாட்சியாக மாற கர்த்தர் நம்மிடம் கேட்பது என்ன? முதலாவது, நேபுகாத்நேச்சார் என்ன செய்தாரோ நாமும் அதை செய்ய உதவி செய்வாராக. 4 தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தினுடைய நடுப்பகுதி. நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய கண்கள் மேல் நோக்கி பார்க்க திருப்பின போது புத்தி திரும்ப வந்தபோது அவன் செய்த முதல் காரியம் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தான். இதுவரை உமக்கு நன்றி சொன்னதை விட இந்த 5வது மாதத்தில் இன்னும் அதிகமாக நான் உமக்கு நன்றி சொல்ல, உம்மை ஸ்தோத்திரிக்க நான் நேரம் எடுப்பேன். எனக்கு இருந்தவைகள், எனக்கு செய்தவைகள், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகள் எல்லாவற்றிற்காக பெற்றதற்காக ஆண்டவருக்கு இந்த மாதத்தில் அதிகமாக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கொடுக்க போவதற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதற்கு அதிக நேரத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை கொடுப்பார். இழந்தவைகளை திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் நிலையிலேயே, உங்கள் நாற்காலியிலேயே உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். 2வது, தானியேலின் புத்தகம் 4:37 பார்க்கும் பொழுது, ராஜாதி ராஜா சிங்காசனத்திலே இருப்பவர் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே எழுச்சியை தந்து மீண்டும் நான் இழந்தவைகளை கொண்டு வந்து என்னை புதிய சத்திய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கர்த்தர் கேட்கிற காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, எனக்கு நன்றி சொன்னால் மட்டும் போதாது, எனக்கு உரிய கனம் மகிமையை செலுத்துவாயாக. முதலாவது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்ததற்காக, கர்த்தர் கொடுத்ததற்காக, கொடுக்க போவதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது, ஸ்தோத்திரம் பண்ணால் மட்டும் போதாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அதிகமாக கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நேபுகாத்நேச்சாருக்கு செய்ததை விட அதிகமானதை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். அதற்காகத்தான் ராஜாதி ராஜா ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய மகிமை பெரியது. அவருக்கே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் இந்த மாதத்தில் அவரை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அவரை நமக்கு காண்பிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கண்கள் அவரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். 2வது, இழந்தவைகளை மீண்டும் வர கர்த்தர் செய்வார். 3வது, அவனுடைய இருக்கைக்கு, அவனுடைய நாற்காலிக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஸ்திரப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். எந்த ஸ்தானம் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு போனதோ, எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் அகற்றப்பட்டீர்களோ, எங்கோ ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் உங்களை வைக்க போவதில்லை. எங்க ஸ்தானம் பறிக்கப்பட்டதோ,
எங்கே இருந்து துரத்தப்பட்டீர்களோ, எது உங்களுக்குரியதோ அதே இடத்துல கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு ஸ்திரப்படுத்துவார். மீண்டும் அது உங்களை விட்டு போகாதபடி, எடுபடாதபடி கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த மூணையும் கர்த்தர் செய்யணுமா? ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, என்னை ஸ்தோத்திரம் பண்ணு. அதிக நேரம் முன்பு இருந்ததை விட இந்த 5வது மாதத்தில் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நமக்கு பாராட்டின தயவுகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இன்னும் நமக்கு நன்மை செய்ய போறாரு, அதை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது கர்த்தர் கேட்பது, ஸ்தோத்திரம் மட்டும் இல்லப்பா, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதில் நம்ம குறைவுபட்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். உண்மையா இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்றதுல நான் குறை உள்ளவனா இருக்கிறேன். உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுப்பதில் நானும் என் குடும்பமும் குறைவுபட்டு இருக்கிறோம்.